ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபில பார்த்தீங்கன்னா, ஆல்பம் டிசைனிங் பண்றது தாங்க மிகப்பெரிய வேலையா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நெறைய விதமான ஈவென்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? நெறைய ஈவென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, ஒரு சில ஈவென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா ஒர்க் பண்ணி டெலிவரி பண்ணி ஆகணும்னு சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ, அந்த மாரி டைமிங் தாங்க நம்மளோட ஐடியா பெஸ்ட்டா வேலை செய்யும் அங்க. ஸோ, நம்ம ஒரு சூப்பரான ஆக்ஷன் வித் பேக்கிரவுண்டோட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? நீங்க வித்தின் 10 மினிட்ஸ்ல ஒரு ஆல்பமே உங்களால ரெடி பண்ணி டெலிவரி குடுக்க முடியும். ஸோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆல்பம் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயே குடுத்துருக்கோம். நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப் ஆஃப் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாய்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க கன்டினியூவா பாருங்க. கண்டிப்பா 3 இடத்துல உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நம்ம குடுக்குற ஃபைல் பாருங்க. 40 ஷீட் ஆட்டோ ஆல்பம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல நாம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் நீங்க ஃபோட்டோஸ் ரீப்ளேஸ் பண்ணா போதும். வித்தின் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு 40 ஷீட்டுமே இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு செம்மையான ஆக்ஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம மறுபடியும் சொல்றேங்க. இது நம்ம ஃப்ரீயாவே டவுன்லோட் குடுத்துருக்கோம். ஸோ, நீங்க கரெக்ட்டா இந்த வீடியோ வாட்ச் பண்ணி 3 இடத்துல நம்ம பாஸ்வேர்ட் சொல்லியிருக்கோம். அத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஃபைல்க்குள்ள என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நம்ம குடுக்குற ஃபைல் இந்த மாரி ரேர் ஃபைல்ல தாங்க இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ, இந்த ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஃபோல்டர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? எது எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 40 பிஎஸ்டிஸ் இது நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடிமேடா. இந்த பிஎஸ்டில தாங்க நீங்க வந்து போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே பிளேஸ் ஆகும். ஸோ, ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேஷன் ஆகும். அது எப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு பேக்கிரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா யூனிக்கா இருக்கும். ஸோ, இந்த பேக்கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? இந்த பேக்கிரவுண்ட்ல மட்டும் தாங்க இந்த ஆக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும். ஸோ, இதுக்கேத்த மாரி தான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? இதுல இருக்கிற லேஅவுட்ஸ் எல்லாமே இதுதாங்க. இதுல தான் நம்ம வந்து இந்த ஆல்பம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேங்களா? இதுல 40 பிஎஸ்டி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஃபோல்டர் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்டின்னா, இந்த ஆல்பம் ஒர்க் பண்றதுக்கான சில ஆக்ஷன் ஃபைலும் வித் ஸ்கிரிப்ட் ஃபைலும் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ வீடியோ இதுலயே நம்ம குடுத்துருக்கோம். நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கன்ஃப்யூஷனும் வராம. ஓகேங்களா? உங்களுக்கு குழப்பமே இருக்காது. 3வதா பார்த்தீங்கன்னா, பிக் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சு அதுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்டிங் தெரியறதுக்காக வெளிய வச்சிருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க இங்க 2 உங்க ஃபேமிலிஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹச் ஃபோட்டோஸ் அப்படின்னா ஹாரிசான்டல் ஃபோட்டோஸ் தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 210 ஃபோட்டோ வரைக்குமே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கான ஃபோல்டர் தான் இது. நீங்க இங்கவே 210 ஃபோட்டோவையும் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ் குடுத்துருக்கோம். இந்த ஒரு 5 போஸ் மட்டும் இதில போட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த பேக்கிரவுண்ட்ல சில இடங்கள்ல போஸ்லாம் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆயிடும். நீங்க வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணா போதும். ஈஸியா ரெடி ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்த ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஃபோட்டோஸ் 10 ஃபோட்டோஸ் குடுத்துருக்கோம். நீங்க 10 வெர்டிகல் ஃபோட்டோஸ் இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜட் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் எதுக்காக குடுத்துருக்கோம்னா, இதில இருக்கிற எல்லா ஃபைலும் கம்பைனா ஒர்க் பண்ணி இங்க பிஎஸ்டியா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இத குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபோல்டர் எங்க நீங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டி டிரைவ்ல தாங்க வைக்கணும். கம்பல்சரி உங்களுக்கு டி டிரைவ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபைல ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி டூ இங்க பாருங்க, என்னோட டி டிரைவ்ல நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ, ஓகே, அவ்வளோதாங்க. நீங்க வைக்க வேண்டிய லொகேஷன் இதுதான். இப்ப நம்ம அடுத்த வேலை என்னன்னா, இதில இருக்கிற ஃபோல்டர்ஸ்ல எல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபோட்டோ செக்ஷனுக்கு வருவோம். இதில நீங்க எந்த மாரியெல்லாம் நீங்க வந்து ஒரு பிளானிங் பண்ணி நீங்க இதில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒன்லி ரிசப்ஷன், ஆஃப்டர் வெட்டிங் ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். நான் ஃபங்ஷன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஆட்டோமேட்டடா ஒர்க் பண்றதுனால, நமக்கு வந்து ஃபங்ஷன் எங்க வரணும், அதுக்கான போசஸ்லாம் எங்க வரணும் அப்படிங்கிறத அதால கெஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன்னா,
நான் இந்த ரிசப்ஷனில் வந்து அடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து இந்த தாலி கட்டுற சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத பூஜை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த விளக்கு எடுத்துகிட்டு வர சீன்ஸ் இது எல்லாமே நான் தனியாக வச்சுருக்கேன். 2 ஒரு ஷீட்டு நான் தனியாக ஆஃப்டராக வந்து கிரியேட் பண்ணி எங்கே சேர்க்கணுமோ அங்கே நான் சேர்த்துருவேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆல்பம் உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன். அந்த 210 ஃபோட்டோ மட்டும் தாங்க அங்கே வந்து ஒர்க் ஆகும். மற்ற எந்த ஃபோட்டோஸுமே வராது. ஓகேங்களா. நான் 210 ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. காப்பி பண்ணிவிட்டு நம்ம டி டிரைவில் இங்கே பாருங்கள் இந்த ஹரிசாண்டல் ஃபோட்டோன்னு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. 210 ஃபோட்டோவும் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போசஸ் நான் வந்து ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா. இங்கே நான் போசஸ் வச்சுருக்கேன். நான் இந்த வெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடாக நான் எடுத்ததுனால என்கிட்ட ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வேறு ஒரு போஸ் தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் பேஸ் இது தான். நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கிட்ட 9 தான் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 10 ஃபோட்டோஸ் இருக்குது. ஓகேங்களா. பிக் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் 2 ஃபோட்டோ சேர்த்துக்கலாம். நான் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த 2 ஃபோட்டோவும் நான் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ஏசிடிசியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓப்பன் வித் கொடுத்து ஏசிடிசி, நீங்கள் எந்த ஏசிடிசி யூஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே டபுள் டேப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 2 ஃபோட்டோவும் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த 2 ஃபோட்டோவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த பேட்ச் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல்ஸ் கொடுக்குறேன், ரீநேம் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு டேப் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு நான் பெருசாக வச்சு காட்டுறேன். இந்த டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிடி அங்கே பார்த்தீங்கன்னா நேம் வித் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆஷ் இருக்குது. நீங்கள் அதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 2 ஆஷ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா. ஆஷ் இப்படி 2 ஆஷ் மட்டும் போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஆஷ்னா 0, இன்னொரு ஆஷ்னா 1 அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆஷ் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 01, 02 அப்படிங்கிற ரீநேம் நமக்கு இங்கே மாறிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீநேம்னு கொடுக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட்டு 01, 02ன்னு வந்திருக்கு. இதே கான்செப்ட் தாங்க அடுத்த ஃபோல்டர்லேயும் நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஃபோட்டோ டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ரைட் கிளிக் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் வித்தில் ஏசிடிசியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஏசிடிசியில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் டபுள் டேப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிசி எடிட்டிங் டேப்பில் போயிடும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோட்டோ 1லேருந்து லாஸ்ட் எண்டு ஃபோட்டோ வரைக்கும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே மொத்தமாக செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஷார்ட் கீயாக கொடுத்து பார்த்தீங்கன்னா F2வும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பேட்சில் போயிட்டு ரீநேமும் கொடுக்கலாம். ஓகேங்களா. சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சில் ரீநேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீநேமும் கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கீபோர்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற பட்டனில் தான் ஆஷ் வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 2 ஆஷ் போட்டுட்டேன். ஓகேங்களா. 2 ஆஷ் போட்டோன்னே கீழே ரீநேம்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அது வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் ஆகிடும். 01, 02, 03 இப்படிங்கிற மாதிரி நமக்கு ரீநேம் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக 1 by 1 01லேருந்து 215 வரைக்குமே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, டோட்டலாக அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேட்சில் ரீநேம் ஃபைல் ரீநேம். இப்போது இங்கே 2 ஆஷ் போடணும். ஓகேங்களா. ஆஷ் ஓகே, ரீநேம் கொடுத்துட்றேன். ரீநேம் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. ஓகே, ரீநேம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் போய் தான் நம்மளோட வேலையை அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸில் வச்சிடுறேன். இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2020லேருந்து எந்த ஃபோட்டோஷாப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கிற ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து பட்டன் மோடு மாற்றிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஸ்வாப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிற ஒரு டெமோ வீடியோ அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இதுக்கப்புறம் ஒரு வேலையும் கிடையாதுங்க.
நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபார்ட்டி ஷீட் ஆட்டோ ஆல்பம் அப்படிங்கிறத ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 40 ஷீட்டுமே இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்கள் மொத்தமாக வந்து செலவு பண்ண டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ரீநேம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸில் பேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷனில் வந்து ஜஸ்ட் ப்ளே கொடுத்து நீங்கள் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஷீட்டுமே ரெடி ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் குயிக்காக டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நீங்கள் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஆல்பத்தை ஒர்க் பண்ணி முடிச்சிட முடியும், ரொம்ப ஈஸியாக. ஓகேங்களா? நான் எல்லா ஈவெண்ட்டுக்கும் இது செட் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ ஸ்மால் ஈவெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டைமை ரொம்பவே சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு 1 அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க. VS20 VS20. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் போயிட்டே இருக்குது. நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் இது முடித்த உடனே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதாவது சில இடத்துலலாம் ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக அதுவே ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் எந்த ஒர்க்குமே பண்ணலைங்க, நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டரில் சேவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது ஏன் அப்படி வருதுன்னா, நான் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில லேயர்ஸில் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்டேட்டும் கொடுக்கலாம், இல்லை நோன்னு கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ அகைன் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை கண்டினியூ பண்ணிவிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெடி பண்ணதெல்லாம் எனக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம். ஒருவேளை உங்கள் ஃபோட்டோஷாப்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், அதோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக இது ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் தாராளமாக நம்பி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். 475 475. ஓகேங்களா? ஓகேங்க, இதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதோட வியூ நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து எல்லா பாக்ஸ்லையுமே சரியாக அடிக்க கொடுத்துருச்சு. இந்த மாதிரி எம்டி ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில போசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போசஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான போசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா PSD தான் உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லேயர்ஸாக தான் இருக்குது. இந்த லேயர் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே உங்களுக்கு லேயர்ஸாக தான் இருக்குது. இந்த லேயர்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த குரூப் அன்குரூப் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை அன்குரூப் லேயர்ஸ் இருந்ததுன்னா. ஓகேங்களா? இப்போ இந்த லேயர்ஸை நீங்கள் அட்ஜஸ்டபுளாக மாற்றிக்க முடியும். ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம தள்ளி வச்சுருக்கோம். நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ்லாம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தரோம்னா, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபோட்டோ இங்கே வரணும், இந்த ஃபோட்டோ இங்கே மாறணும், டிப்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்ஷன் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஸ்வாப்ன்றது கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த ஃபோட்டோ அங்கவும் அந்த ஃபோட்டோ இங்கவும் மாறிடுச்சு. ஸோ உங்களால் இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்க, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். 357 357. ஓகேங்களா? இது 3 பாஸ்வேர்டு நான் சொல்லிட்டேன். நீங்கள் மறக்காமல் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அமேசிங்கான ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்டு இதில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற பேக்ரவுண்டு வேணால் நீங்கள் எடுத்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறது தான் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அண்ட் உங்களுக்கு ஃபைல்ஸுமே நிறையவே கிடைக்கும். ஸோ ஓகேங்களா?
அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.